Taste the Daily. வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்ற குரலை மேற்கோள் காட்டி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள இந்த ஆண்டிற்கான பட்ஜெட் ஏழை எளிய மக்கள், விவசாயிகள், நடுத்தர மக்கள், தொழில்துறையினர், இளைஞர்கள் என அனைத்து தரப்புக்குமான தொலைநோக்கு சிந்தனையுடன் கூடியது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை புகழாரம் சூட்டியுள்ளார். பட்ஜெட்டின் சிறப்பு அம்சங்கள் குறித்து எடுத்துரைத்த அவர், பிரதமர் மோடியின் கனவான வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கிய மிகச்சிறந்த பட்ஜெட்டை வழங்கிய நிதி அமைச்சருக்கு தமிழக மக்கள் மற்றும் தமிழக பாஜக சார்பாக அவர் நன்றி தெரிவித்தார். வருமான வரி உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவது வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பு என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பெருமிதமாக தெரிவித்துள்ளார். ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்கு நம்பிக்கை தரும் இந்த பட்ஜெட் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமைந்திருப்பதாக வரவேற்பளித்துள்ளார். மத்திய அரசின் பட்ஜெட்டில் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வரவேற்பளித்த நிலையில், பெட்ரோல், டீசல் மீதான வரிகள் குறைக்கப்படாததும் தமிழ்நாட்டிற்கான சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்படாததும் ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். 12 லட்சம் வரி விலக்கு உச்சவரம்பு மூலம் மாதம் 1 லட்சம் ரூபாய் வரை வருவாய் ஈட்டும் நடுத்தர வர்க்கத்தினர் கல்வி உள்ளிட்ட செலவுகளுக்காக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கல்வித்துறையில் அடுத்த ஆண்டு 10,000 மருத்துவ இடங்கள், வருமான வரி உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்வு உள்ளிட்டவைகளுக்கு இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பினர் வரவேற்பு அளித்தனர். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பட்டியலின பெண்களுக்கான 2 கோடி ரூபாய் வரையிலான கடன் தொகை திட்டம் சிறப்பு என்றும் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் எதிர்பார்த்ததை விட இந்த ஆண்டிற்கான பட்ஜெட் சிறப்பாக இருந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். இதுல 5 IITsல இன்க்ரீஸ் பண்றதுக்கு they have announced. அதே மாதிரி ரிசர்ச் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரே நல்ல ரிசர்ச் ஃபண்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த இயர் பிஎம் ரிசர்ச் ஃபெலோஷிப் ஸ்கீம் ஒரு 10,000 ஃபெலோஷிப்ஸ் ஃபார் டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் விதின் த IITs and IIScs வித் என்ஹான்சிங் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் ஃபார் டீப் டெக் ஸ்டார்ட்-அப்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டிற்கான பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் எதுவும் இல்லை என பலர் கூறும் நிலையில், தமிழ்நாடு இந்தியாவில்தான் இருப்பதாக பாஜக மூத்த தலைவரான நாராயணன் திருப்பதி பதிலளித்துள்ளார். பட்ஜெட்டில் வெளியான திட்டங்களிலும் தமிழ்நாடு பயன்பெறும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டிற்கு ஒன்றும் சொல்லவில்லை என்ன, தமிழ்நாடு இந்தியாவில் தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்தியாவில் அறிவிக்கப்படக்கூடிய பல்வேறு திட்டங்களில் தமிழகம் 10 விழுக்காடுக்கும் மேலாக பயன்பெறுகிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து, அது முத்ரா திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலும் தமிழ்நாடு பயன்பெறுகிறது. Taste the Daily.